சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. நான் 3 வருஷமாக இங்கே வரணும்னு நினச்சேன். நான் இருக்கிறது கனடா. அங்கே சப்ஸ்டிடியூட் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல் டைம் டீச்சராக 1 இயர் ஓல்ட் க்ரோவில் ஒர்க் பண்ணேன். எனக்கு இந்த சபரிமலைக்கு வரணுங்கிறதுக்கு 3 வருஷம் ட்ரை பண்ணேன். அப்பா 40 வருஷம் போயிருக்காங்க. எனக்கு அப்பா போன பிறகு கன்னிசாமியாக நான் இப்போ தான் வந்திருக்கேன். அனுபவம் ரொம்ப எக்ஸைட்டடாக நான் இருந்தேன். இங்கே வர்றப்போ வந்த பிறகு பார்த்தா என்னோட சபரிமலையை போய் ஒரு செகண்டுக்கு கம்மியாக தான் காட்டினாங்க. ஆனால் அந்த ப்ராசஸ் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. அதாவது ஃபாஸ்டிங் இருந்தேன், அப்புறம் மாலை போட்டேன், அதுக்கப்புறம் இருமுடி எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் இந்த கூட்டத்தோடு போனேன். ஆனால் இதில் என்ன பெருமைப்படணும்னா, இங்கே வர பக்தர்களில் 90% தமிழர்கள் தான் வரோம். 5% ஹைதராபாத் வராங்க, 4% கர்நாடகா வராங்க, 1% தான் கேரளா வராங்க. ஆனால் அந்த கூட்ட நெரிசலை இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியலை. அதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தணும். 2வது, எனக்கு 18 படியில் எனக்கு 1 செகண்ட் கூட இல்லை. எல்லா போலீஸும், கேரளா போலீஸ் என்னை இழுத்து ஐயப்பன் கிட்ட கொண்டு போய் விட்டுட்டாங்க. அது நல்லது தான். பாதபலம் தான், தேக பலம் தான், கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சொல்லிட்டே போயிட்டேன். வாக்கிலே ஒரே ஷாட்டில் மேலேருந்து வந்துட்டேன். ஆனால் அவங்க மேலே தூக்கி எடுத்து கொண்டு போனால் கடவுள் எடுத்துகிட்டு போகிறாரு. சுவாமிக்கு தரிசனம் கிடைச்சாலும் பூசாரி தரிசனம் கிடைக்காதுன்ற மாதிரி இங்கே இருக்கிற கேரளா கவர்மெண்ட் போலீஸ் நம்மளை ஆடு மாடு மாதிரி இழுத்து போடுறாங்க. ஒரு 2 செகண்ட் ஒவ்வொரு படியிலையும் நம்ம கால் வச்சுட்டு போகணும். அதுக்கு அவங்க வழி பண்ணால் நான் ரொம்ப ரொம்ப நன்றி உள்ளவளாக இருப்பேன். அப்புறம் ஐயப்ப மாலை பார்க்குறப்போ 1 செகண்ட் திருப்பதியில் இருக்கிற ஜருகண்டி கூட இவங்க வெயிட் பண்ணுறதில்ல. அவ்வளோ கூட்டத்தை அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. அவங்கள விட கம்மி கூட்டம் தான் இங்கே. ஆனால் இவங்கள் 1 கோடி கிட்ட சம்பாதிக்கிறாங்க தமிழனால. ஒரு தமிழ் ஆளுக்கு வேலை கிடையாது. அப்புறம் தமிழ் ஆளுங்களை இழுத்து போடுறாங்க. அப்புறம் கக்கூஸ் கழுவுறதுக்கும் குப்பை அழுறதுக்கு மட்டும்தான் தமிழ் ஆளுக்கு வேலை கொடுக்குறாங்க. கான்ட்ராக்ட் பேசிஸில் எல்லாமே நல்ல வேலைகளை கேரளா கவர்மெண்ட்டே எடுத்துக்குது. தமிழால் இதை கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்க. தமிழன் தலை நிமிர்ந்து நிற்கணும், எந்த இடத்துலையும் தலை பணைக்கூடாது. எனக்கு தமிழ் கடவுள் முருகர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அப்பாவனால நான் ஐயப்பன் பக்தன் ஆயிட்டேன். நான் ஒவ்வொரு வருஷமும் வர பார்க்குறேன். இதை நீடிச்சா நான் டிவிகே விஜய் கட்சியில் சேர்ந்து அந்த பெண்கள் மூலமாகவும் ஆன்மீக டிபார்ட்மெண்ட்டுக்கும் தமிழரை எப்படி கேரளா கவர்மெண்ட் மிஸ்யூஸ் பண்ணுது, அவங்க சம்பாதிக்கிறாங்க நம்ம மூலன்றத அதுக்கு ஒரு நியாயம் கேட்பேன் விஜய் கிட்ட. இதுதான் நான் என்னால் செய்ய முடியும். சுவாமியே சரணம் ஐயப்பா.